जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्य सोम अंगारह बुध गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் 21ஆம் தேதி ஏப்ரல் 21ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரை வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வாரத்தில் எப்படி இருக்கணும், அதாவது 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரையில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ், நம்ம என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்ய வேண்டாம், எப்படி இருக்கும் நமக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ வரக்கூடிய பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதத்தில் கிரகங்கள் நமக்கு எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் விசுவாசு வருஷம் தமிழ் புது வருஷத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, மேஷத்தில் சூரியன் இருக்க, 2 ரிஷபத்தில் குரு இருக்க, அதே போல் மிதுனம் கடகத்தில் செவ்வாய் இருக்க, அதே போல் மற்ற கிரகங்கள்லாம் அப்படியே எடுத்துக்கொண்டு வரும்பொழுது மகரத்தில் சந்திரன் இருக்க, அதே போல் மீனத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன், சனி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 4ஆம், அதாவது ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. மேஷத்துலேருந்து 12ஆம் இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் இந்த கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, இதில் பார்த்திங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரையில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் கிரகங்கள் இல்லை, கடகத்தில் செவ்வாய், அதே போல் பார்த்திங்கன்னா மகரத்தில் சந்திரன் இருக்காங்க. அது மற்ற கிரகம் கன்னி, துலாம், விருச்சகத்துலலாம் தனுசுலலாம் கிரகங்கள் கிடையாது. மகரத்தில் சந்திரன், கும்பத்துலலாம் அடுத்ததாக மீனத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் புதன், சுக்ரன், ராகு, சனி 4 கிரகங்கள் ஒன்றா இருக்குது. இது பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக எப்படி இருக்கும், ஜாதகத்தில் கிரகங்கள்லாம் எப்படி இருக்கும், இதை வச்சு தான் பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். சிம்மராசி நேயர்களே வணக்கம். உங்களுக்கான இந்த வார ராசி பலன்கள், இந்த வார ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம 12 ராசிகளுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி 12 ராசிகளுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம். அப்போ இந்த சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும், சிம்ம ராசியுடைய பலன்கள்லாம் என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இந்த வாரத்தில் 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரையில் எப்படி இருக்கும், இந்த இவங்களுடைய மனநிலை, இவங்களுடைய வேலைகள், இவங்களுடைய சில விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும், உடல்நிலையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வாரத்தில் நீங்கள் செய்யணும். ப்ளஸ் மைனஸ் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், நீங்கள் ஏற்கனவே ஏகப்பட்ட சிக்கல் பிரச்சனையில் இருக்கீங்க. மத்தளத்துக்கு 2 பக்கெட் அடினா உங்களுக்கு 4 பக்கமும் அடி தான். எந்த பக்கமும் தலையெடுக்க முடியல. உண்டா இல்லையா உங்களுக்கே தெரியும். ஒரு பக்கம் தலையெடுத்தால் ஒரு பக்கம் அடிக்குது, ஒரு பக்கம் தலையெடுத்தால் ஒரு பக்கம் அடிக்குது. சாணி ஏறினா முளைஞ்சிருக்குது. 10 ரூபா சம்பாரிச்சா 20 ரூபா செலவு. எக்கச்சக்கமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்கும். வேலையிலேயே நிம்மதியில் வெறுப்புத்தன்மை, ஏண்டா வேலைக்கு போகிறோன்னு இருக்குது. வேலையிலையும் இப்போ மேலதிகாரிகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று பேசிடுறோம், அது ஒன்றுக்கு 4ஆக சண்டை வருது, கலகம், பிரச்சனை, இப்படி பல விஷயங்களை எதிர்கொண்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த வாரத்தில் அப்படின்னு சொல்லும்போது, இந்த வாரத்துலேயும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத கலகங்கள் கண்டிப்பாக வரும். வேலையில் இருக்கிறவங்க கணவன் மனைவி ரொம்ப ஒற்றுமையோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒற்றுமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு அந்த பேச்சோட ஸ்லாங்லேயே நீங்கள் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது கொஞ்சம் கரெக்டாக உங்களுக்கு தெரியாததில்லை, நான் சொல்லணுங்கிறது இல்லை. அந்த பேசுகிறதுல கூட கணவன் மனைவிங்கிறது ஒற்றுமையான ஒரு பேச்சை வெளிப்படுத்த வேண்டும். அப்போ தான் அந்த கணவன், என்ன 2 பேருமே ஒரே நட்சத்திரம், ஒரே ராசி, வேறு நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் வேறு மாதிரி வரும். இந்த வாரத்தில் ஒரே சிம்மராசி, பூர நட்சத்திரம் சிம்மராசியும் இருப்பாங்க, மக நட்சத்திரம் சிம்மராசியும் இருப்பாங்க, உத்திர நட்சத்திரம் சிம்மராசியும் இருப்பாங்க. ஸோ அப்போ இதில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வரும். ஸோ கவனமாக இருங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா நில சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். நில சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் நிறையா வரதுக்குண்டான வாய்ப்புகள் வரும். அதே போல் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அடுத்த பிரச்சனை என்ன மாதிரி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிப்பு அப்படின்னு சொல்லும்போது அதீதமான உடல்நிலை பாதிப்பு வரக்கூடிய சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. சரி, என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வரும் அப்படின்னு சொன்னால், வாந்தி மயக்கம் கண்டிப்பாக உண்டு. சிம்மராசி பொறுத்தளவுக்கு நல்லா கேட்டுக்கோங்க. இது வரலன்னா ஏன் நீங்கள் சொல்லலாம். வாந்தி மயக்கம் கண்டிப்பாக உண்டு. 1. 2வது, அலர்ஜி சம்மந்தப்பட்டது வரும். பூச்சிக்கடி அலர்ஜியோ ஏதாவது ஒரு அலர்ஜி அப்படிங்கிறது சிம்மராசிக்கு உண்டு. கவனமாக இருங்க. 2. 3வது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தூக்கம் இருக்காது.
நம்ம நார்மலாகவே தூங்குறது கிடையாது. 10 மணி 11 மணி ஆனாலும் ஃபோனை இப்படி மேலே பார்த்துட்டு இப்படியே தான் உட்காந்துருப்போம். 11 ஆகும், 11:30 மணி ஆகும், 12 மணி. அந்த தூக்கமின்மைங்கிறது வேறு, தூக்கமின்மைங்கிறது வேறு. சரிங்களா? 2. அதாவது ஃபோன் பார்த்து நம்மளாக தூங்காமல் இருக்கிறதுங்கிறது வேறு, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் தூங்காமல் இருக்கோம் பார்த்திங்களா, அதுங்கிறது வேறு. ஃபோனும் பார்க்க மாட்டாங்க. சில எல்லாருமேவா நம்ம ஃபோன் வச்சுட்டு இருக்கோம். சில பேர் ஃபோன் வச்சுக்காதவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தூக்கம் வராது, குடும்ப பொறுப்பு அதிகமாக இருக்கும், தூக்கம் வராது. ராப்படுத்தா அந்த தூக்கமின்மை, ஏதோ யோசிக்க தோணும், ஏதோ பிரச்சனைகள் மைண்டில் வந்து போகும், மைண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்காது இந்த வாரத்தில். ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கீங்க, பண விஷயத்தில் வேலை விஷயத்துலலாம் ரொம்ப பிரச்சனைகளை எதிர்கொண்டு தான் இருக்கீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாரத்தில் சில விஷயங்கள் சரியாக இருக்கும், சில விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு கிழமையாக இருக்கிறது வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைலாம் சில நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஸோ சுபமாக இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு தெய்வ வழிபாடு நிறைய பண்ணுங்கள், சித்தர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். ஜீவசமாதி, சித்தர் ஜீவசமாதி, திருவண்ணாமலையில் சுற்றி இருக்கக்கூடிய நிறையா ஜீவசமாதிலாம் நிறையா இருக்கு இல்லையா, அது மாதிரி சித்தர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். சித்தர் எவ்வளோக்குள்ள நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டைம் கிடைக்கும்போது பிரதோஷத்தில் சிவ வழிபாடு நிறையா பண்ணுங்கள். டைம் கிடைக்கும்போது இருள் நீக்கீஸ்வரர், இன்பாம்பிகை சமேத இருள் நீக்கீஸ்வரர் அப்படின்னு சொல்லி வல்லக்கோட்டை பக்கத்தில் இருக்குது, அந்த சிவன் கோவிலுக்கு போய் உங்கள் கைனால் இந்த சிவனுக்கு உங்கள் நட்சத்திர லிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. மகம், பூரம், உத்திரம் சிம்மராசிக்கு உண்டான லிங்கத்துக்கு உங்கள் கைனாலே பாலாபிஷேகம் பண்ணலாம். போய் அந்த கோவில், அந்த ஒரு ரொம்ப விசேஷமான ஸ்தலம், அகஸ்தியர் பூஜை பண்ணின ஸ்தலம். 2வது வந்து பார்த்திங்கன்னா 5 குளம் இருக்குது அந்த கோவில், ரொம்ப விசேஷமான இறையூர் அப்படின்னு பேர், வல்லக்கோட்டை பக்கத்தில். ஸோ அந்த கோவிலுக்கு நீங்கள் டைம் கிடைக்கும்போது போயிட்டு வாங்க. அமோகமாக நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். மன உளைச்சல், மன சங்கடத்திலேருந்து வெளியே வரக்கூடிய இது உண்டு கண்டிப்பாக. அதுவும் இந்த வாரத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சில பிரச்சனைகள் நம்மளை வீடு தேடி வரும், சில பிரச்சனைகள் வீடு தேடி வரும். ஸோ அதனால் நம்ம உண்டு, நம்ம பிரச்சனை சில விஷயங்கள் உண்டுன்னு கொஞ்சம் நிதானித்து நம்ம இருக்கிறது நல்லது. பண விஷயங்கள் ஏற்கனவே நிறைய லாஸ் ஆகிடுச்சு, அதனால் புதிய முயற்சியில் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். சொந்த தொழிலாக இருந்தாலும் ரொம்ப அகலக்கால் வச்சு போகாதீங்க, பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. எது செஞ்சாலுமே வேலையில் மற்றவங்க சொல்கிறாங்களேன்றதுக்கோசரம் நீங்கள் பண்ண, உங்கள் வேலையில் நீங்கள் என்ன கான்சன்ட்ரேட் பண்ணணுமோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். அவங்க பார்ப்பாங்க இவங்க பார்ப்பாங்கன்னு சொல்லாதீங்க. தெய்வம் பார்க்குங்கிறத மனசில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்கள் வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எப்போ நீங்கள் கோபத்தை குறைத்து, பேச்சுக்களை குறைத்து உங்களுடைய செயலில் நீங்கள் காட்டுறீங்களோ அப்போ சிம்மராசிக்கு வெற்றி உண்டாகும், அப்போ சிம்மராசிக்கு பெரிய அளவில் வெற்றி உண்டாகும். ஏற்கனவே இந்த வாரத்தில் யாரையும் நம்ப வேண்டாம். இந்த வாரத்தில் யாராவது புதுசாக ஒரு நண்பர்களோ புதுசாக சில விஷயங்களோ ஏதாவது வருதா நம்ப வேண்டாம். நான் உங்களுக்கு இதை பண்ணித்தரேன், அதை பண்ணித்தரேன், நான் அதை செய்கிறேன், அதை பண்ணுறேன், ஏதாவது வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் தயவு செய்து நம்பாதீங்க, வேண்டாம். ஏகப்பட்ட சிக்கல்கள் அதிலேருந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஒரு மாணவிகளுக்கு ஓரளவுக்கு, இந்த ராசிக்கு ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் சரியாக இருக்கும். வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கும். 2 வீலரில் போனாலும் சரி, 4 வீலர், முக்கியமாக 2 வீலரில் போகக்கூடிய பெண்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த வாரத்தில் கவனமாக போய்ட்டு கவனமாக வாங்க. நீங்கள் போனீங்கன்னா கூட எவனா முன்னாடி போடாமல் சடனாக பிரேக் அடிப்பேன், நீங்கள் பின்னாடி போய் மோதி தேவையில்லாத பஞ்சாயத்து ஆகிடும். ஸோ பெண்கள் கொஞ்சம், ஆண்களாவது கொஞ்சம் சமாளிச்சுப்பாங்க, பெண்கள் கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டம். அதுவும் குழந்தைகளை வச்சுட்டு போகிறீங்கன்னு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போயிட்டு வாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மற்ற சில நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கூட ஒரு மனதிற்கேற்ற ஒரு இனிமையான ஒரு நற்செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் தேடி வரும். நிறைய நற்சிந்தனைகள், நல்ல விஷயங்கள்லாம் தேடி வரும். ஒரு நல்ல விஷயங்களை காதில் விடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். ஸோ அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கணும். பூர நட்சத்திரம் சமாளிச்சிருவாங்க. உத்திர நட்சத்திரம் பொறுத்தளவுக்கு படபடப்பு அதிகம். 2வது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவசர முடிவு ஆபத்தை தரக்கூடியதாக இருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகப்படி உங்களுடைய சில விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிப்படி நல்லாயிருக்கும். 2வது, இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் வேறு இருக்குது. சிம்மராசிக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டிரமம் இருக்குது. இந்த 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது. 24, 25, 26லலாம் சந்திராஷ்டிரம நாளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க, சந்திராஷ்டிரமம்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இப்போ பயன்படுத்தக்கூடிய கலர் கூட வந்து பார்த்திங்கன்னா பச்சை நிறம், ஆரஞ்சு, இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு கொஞ்சம் நன்னா இருக்கும். வெள்ளை நிறமாக, வெள்ளை எப்போதுமே காமன் இந்த இதுக்கு போடுங்க. அதே போல் வந்து நல்ல டார்க் மெரூன் கலர், லைட் மெரூன் கலர், இது மாதிரிலாம் நீங்கள் போடுங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக சில விஷயங்கள்லாம் அமையும். அதே போல் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லும்பொழுது சிம்ம ராசி பொறுத்த அளவுக்கு
கால பைரவருக்கு இந்த வாரத்தில் டைம் கிடைக்கும்போது போய் கால பைரவருக்கு இந்த இது பண்ணிவிட்டு வாங்க. காலபைரவருக்கு வந்து அத்தர் பொடுகு ஜவ்வாது வாங்கி கொடுத்துட்டு வாங்க. கோவிலில் கொடுத்துட்டு வராதிங்க, சாமிக்கு சாத்துங்கன்னு சொல்லி சாத்திட்டு வாங்க. கோவிலில் சிவாச்சாரியார் இருப்பாங்க, ஐயர்லாம் இருப்பாங்க. கோவிலில் போய் கொடுத்து அத்தர் பொடுகு ஜவ்வாது இந்த திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் போய் செஞ்சுட்டு வாங்க. அத்தர் புணுகு ஜவ்வாது இது எங்கே கிடைக்கும்னு கேட்டால் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு போய் கடையில் கொடுத்து அந்த கோவிலில் கொடுத்து அந்த சுவாமிக்கு ஃபுல்லாக சாத்த சொல்லுங்கள். சாத்த சொல்லி நின்று மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. வெற்றி உங்களுக்கே.